தேர்தலுக்கு பிந்திய கணிப்புகள் அது எல்லாவற்றையும் பொய்ப்பித்து விஜய் சிலவள முதலமைச்சராக வரலாம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி நடந்தால், ஆனால் அவர் ஒரு கணிசமான ஆசனங்களை பெற்றால் கூட அவர் மூன்றாவது சக்தியா வந்தாலோ இரண்டாவது சக்தியா வந்தாலோ அவர் அரசியலில் நீடிப்பார். மிகப்பெரிய வெறுப்பு இருக்கின்றது. ஆகவே 2 கூட்டணியை நிராகரித்து எங்களுக்கு விஜய் தான் ஆபத் பாந்தவன் என்ற ரீதியில மிக பெருமளவான மக்கள் வாக்களித்திருக்கிறார்களா? தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு உண்மையாக இருந்தால் எல்லோரும் சொல்லுகிறார்கள் விஜய் மிகப்பெரிய சக்தி, அவர் கிங் மேக்கரில் கிங்காகவே ஆகிவிட்டார் என்று. அவர் கணிசமான வாக்குகளை பெறப்போகிறார். ஆனால் ஆசனங்களை கைப்பற்றுவதற்கு அவர் 30-40 வீதத்துக்கு இடைப்பட்ட வாக்குகளை பெற வேண்டும். அது இமாலய சாதனை. கருணாநிதியின் குடும்ப ஆட்சி முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றதான் பல்வேறும் கூறுவார். ஆக விஜய் வெற்றி பெற்றால் உண்மையிலேயே அந்த குடும்ப ஆட்சி முடிவுக்கு வருகின்றது.